வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக இந்த அரசியல் நாடகங்கள் மெல்ல மெல்ல முடிவுக்கு வருது. அதாவது 4வது முறையாக தமிழக ஆளுநரை பொறுப்பு ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அவர் 7:10க்கு கேரளா புறப்பட இருக்காரு. அதற்கு முன்பு அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காரு. பக்கத்தில் தான்ன்றதுனால உடனே சந்திச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நேரம் கேட்டிருக்காருன்னா, கடந்த 24 மணி நேரமாக சஸ்பென்ஸ்லேயே வச்சிருந்த திருமாவளவனுடைய முடிவு. அதான் மற்றவங்களுக்கு தான் சஸ்பென்ஸ், நமக்கு தெரியும் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு. அவர் இப்போ தனது ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டார். இப்போ அவர் கொடுத்த ஆதரவு கடிதத்தோடு சேர்த்து தமிழக வெற்றி கழகத்துக்கு 118 அந்த மேஜிக் நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ 118 எம்எல்ஏக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதல்வராக பதவியேற்பதற்கு விஜய் உரிமை கோருகிறார். அவர் உரிமை கொடுப்பாரா, அதாவது அழைப்பு விடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. முதல்ல இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா அப்படிங்கிறதே தெரியல, சந்தேகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் 7:10க்கு அவருக்கு ஃப்ளைட்டு. நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் 5 மணி, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதில் ஆளுநர் 6 மணிக்கு கிளம்புனா தான் அவர் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். அதனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அநேகமாக சந்திப்பதற்கு நேரம் கொடுத்திருக்கலாம். விஜய் பதவி ஏற்பதற்கு நாளும் குறிக்கப்படலாம், அல்லது அழைப்பு விடுக்கப்படலாம், அல்லது நான் கேரளா போய் வந்த பிறகு அழைப்பு தர அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிளம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அதற்கான விடை தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பக்கம் இந்த நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், திமுக கூட்டணியில் நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் மீண்டும் முதல்வராக தொடர வாக்களியுங்கள், திமுக அரசின் சாதனைகளை பார்த்து வாக்களியுங்கள் அப்படின்னு ஓட்டு கேட்ட திமுகவின் உழைப்பில் எம்எல்ஏ பதவிகளை பெற்ற திருமாவளவன், விடுதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் துரோகி காங்கிரஸ் இவர்களுடைய இந்த 11 எம்எல்ஏக்களும் அந்த பக்கம் போய் விஜய ஆதரிக்கிறாங்கன்னா இது திமுக போட்ட பிச்சை. இந்த ஆட்சி அது அப்படிதான் சொல்லணும். திமுக போட்ட பிச்சை. திரும்ப 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 ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டினாலும் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் இருப்போம். திமுகவை திட்டிக் கொண்டே திமுக போட்ட பிச்சைகள் வாழ்கிற ஒரு மனிதராகத்தான் இந்த விஜயை நம்ம பார்க்கணும், ஒரு ஆட்சியாளராக நம்ம பார்க்கணும். இவர்கள் நன்றி கெட்ட இந்த கூட்டணி கட்சிகள் 1000 தான் மு.க.ஸ்டாலினுடைய அனுமதியோட போறாங்க அல்லது சொல்லிட்டு போறாங்க, எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு அடிப்படையில போகணுன்ற அறிப்பு வந்துருச்சு. இல்லைன்னா குறைந்தபட்ச நாகரிகம் இருந்தா அவன் கூப்பிடும் போது நாங்க உனக்கு எதிரணியில் இருந்தோம், எப்படி எங்க ஆதரவு கேட்கிற. காலையில டிடிவி தினகரன் சொன்னார்ல, நோ சான்ஸ், எப்படிங்க போக முடியும். நான் எடப்பாடி கூட நின்று தேர்தலை சந்திச்சு இந்த ஒரு எம்எல்ஏ எனக்கு கிடைச்சிருக்காரு. இந்த உழைப்பு, இதில் அதிமுகவோட உழைப்பு இருக்கு, கூட்டணி கட்சிகளின் உழைப்பு இருக்கு, அவங்களுக்கு விரோதமா நான் எப்படி ஆதரவு தர முடியும்னு கேட்டார்ல தினகரன், டிடிவி தினகரன். அது உங்களுக்கு விழுந்த செருப்படி. அது ஒவ்வொருத்தரையும் நாக்கப்படுகிற மாதிரி கேட்டிருக்காரு அவரு. இந்த குறைந்தபட்ச நாகரிகமும் குறைந்தபட்ச அரசியல் அந்த நாகரிகம் உங்க யாருக்குமே இல்லையா? ஊருக்கு முன்ன போய் துண்டு போட்டீங்களாடா. இந்த காங்கிரஸ் அவன் கூப்பிட கூட இல்லை, கூப்பிடுறதுக்கு முன்னே ஏற்கனவே அவன் பேசி வச்சுட்டாங்க பொழுது. தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கும் போதே துண்டக்கான துணியை ஓடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி பேசுறாங்க எல்லாரும். அதாவது இடதுசாரிகள் மற்றும் விசிக என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணணும் நொன்னீங்களா? அவன் திமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க எப்படி போவாங்க அப்படி பேசுவீங்களா? இவங்க என்ன பண்ண போறாங்க, அரசியலை காக்க மாட்டாங்களா, ஜனநாயகத்தை காக்க போராட மாட்டாங்களா அப்படின்னு இந்த மீடியா நொன்னைங்க கேட்டு 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 அவர்கள் அதுக்காக மட்டும் இல்லை, அவர்களுக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஜய் பேக் பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இவர்களில் காங்கிரஸுக்கு என்ன இடம் கொடுக்குறோமோ அதே இடம் தான் கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க பண்ணது வேற, இவங்க பண்ணது வேற. அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க, இவங்க ஒரு 4 நாள் டிலே பண்ணி இங்க பேசி அங்க பேசி அப்படியே போக்கு காட்டி அதுக்கப்புறம் போய் அங்க போய் சேர்ந்துருக்காங்க. என்ன பெரிய கூட்டணி தர்மம், அதெல்லாம் என்ன பெரிய நியாயம் இருக்கு? நீ என்ன இதுக்கு டிஃபெண்ட் பண்ணுவ? நாங்க ஜனநாயகத்தை காக்குறோம், நாங்க மக்களாட்சியை தக்க வச்சுக்கணும், அவங்க பாஜக வந்துட போது
நான் அதாவது திரும்ப 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 சொல்றேன், இப்போ அந்த பாஜக வந்துட போகுதுங்கிறதே வந்து நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அது ஒரு பம்மாத்து அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா பாஜக இதை புதுசா ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்ய வர்ற மாதிரி வந்து இவங்க எல்லாம் சொல்றாங்க. பக்கத்து மாநிலத்திலே புதுச்சேரி பாஜக தான் ஆளுது. அதே போல இந்தியாவினுடைய 22 மாநிலங்களில் பாஜக ஆட்சி தான் இருக்கு. பாஜக ஆட்சி அல்லது பாஜகவோடு இணைந்த கூட்டணி ஆட்சி, அப்படித்தான் 22 ஸ்டேட்ல இருக்கு. என்ன ஆயிடுச்சு? அந்த ஜனங்கள்லாம் தூக்கு போட்டுக்கிட்டாங்களா, செத்துட்டாங்களா, இல்ல அங்கெல்லாம் வந்து யாரும் மக்கள் வாழ்ற அளவுக்கு இல்லையா, இல்ல அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் பாஜக ஆட்சி தான். நாடே வந்து பாஜக ஆட்சியில தான் இருக்கு. என்ன ஆயிடுச்சு? பாஜக வந்துடும் அட வந்துட்டு கூட போட்டுருண்டா. ஏன்டா இப்படி ஒரு தற்குறிக்கு வந்து வாய்ப்பு தரீங்க? இப்படி ஒரு அழிவு சக்தியை வந்து நீங்க ஆட்சியில உட்கார வைக்கிறீங்களே, அதுக்கு அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து தொலைக்கிட்டோம். 6 மாசம் கழிச்சு தேர்தலை சந்திங்க, இல்ல இன்னொரு 6 மாசம் தள்ளி போட்டு தேர்தலை சந்திங்க. தேர்தலை சந்திக்க திராணி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? தேர்தலை சந்திக்கணும்னா செலவு பண்ணிதான் சந்திக்கணும். என்ன இருக்கு? காசு செலவு பண்ணாதீங்க. இந்த கம்நாட்டி என்ன சொல்லி ஓட்டு கேட்டான்? 2 பேர் கொடுப்பாங்க, நிறைய காசு வச்சுருக்கிறாங்க. 2 பேர் கொடுப்பாங்க. 2 பேர்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் காதுல விசில ஊதிட்டு ஓட்டை எனக்கு போடுன்னு சொன்னான இந்த புடிங்கி. அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்ப நீங்க காசு கொடுக்காதீங்க. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம போன இந்த நன்றி கிட்ட இந்த வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காதீங்க. ₹10 செலவு பண்ணாதீங்க. யார் நிக்கிறா என்னங்கிறத வந்து தொலைக்காட்சியில அறிவிங்க. இத்தனை நாள் தொலைக்காட்சி ஓசியில தானே விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற விளம்பரம் கிடைக்கிட்டுன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள் மீடியா மூலமா, சோசியல் மீடியா மூலமா நீங்க வந்து பரப்புங்க. தேர்தலில் நில்லுங்க. எப்படி ஜெயிக்கிறான்? 200 சீட்டு ஜெயிச்சிருவான்னு சொல்றாங்க. எப்படி ஜெயிக்கிறான் பார்ப்போம். இப்ப இருக்கிற எவ்வளவு தற்குறிகள் வந்து எம்எல்ஏக்களா வந்திருக்காங்க. இதுகளெல்லாம் வந்து வீட்டிலே சேர்க்க மாட்டாங்களே, நம்ம அசம்பிளில போய் தள்ளி விட்டுக்கிறோமே அப்படின்ற உணர்வு இப்ப பல பேருக்கு இருக்கு. இன்னொரு வாட்டி நான் ஓட்டு போட மாட்டேன், இந்த கும்பலுக்கு, இந்த தற்குறி கும்பலுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க வந்து அவட திரும்ப ஆட்சியில இப்ப ஆட்சியில ஏத்தணும் அப்படின்னு பாக்குறீங்க? ஆளுநர் ஆட்சி வரட்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரட்டியா, பிஜேபி ஆளுதுன்னே வச்சுப்போம், பாத்துக்கலாம். என்ன எதிர்ப்பு தெரிவிக்க அவங்களுடைய மக்கள் விரோத திட்டம் ஏதாவது கொண்டாந்தாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போறோம், அவ்வளவுதானே. நீங்களாம் எதுக்குறீங்க கட்சிகள் எல்லாம்? உங்களுடைய எதிர்ப்பு அப்ப காட்டுங்க. இப்ப விஜய் வந்துட்டான், இவன் வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு கையெழுத்து போட மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆளா இவன் போடுவான். இவன் பிரச்சனை, இவனால் ஆட்சி அமைக்க முடியல, ஆளுநர் இவனுக்கு அழைப்பு இன்னும் கொடுக்கல, அதுக்கே வாய திறக்காம சும்மா இருக்க. சுத்திலிங்கிற அத்தனை பேர் பேசுங்க, எல்லா கட்சியும் பேசணும். நான் தீய சக்தின்னு சொன்ன திமுக கூட பேசணும், ஆனா நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் பேசுனா எனக்கு வருமான வரி பிரச்சனை வந்துடும், அப்புறம் சிபிஐ வந்துடும், கரூர் கேஸ்ல வந்து தூக்கி உள்ள உட்காரிச்சிருவாங்க, தண்டனை கொடுத்துருவாங்க. இப்படி எதுக்குமே பேசாம ஒரு அமுக்குனி மாதிரி வந்து கல்லாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த விஜய நீங்க சிஎம் சீட்ல உட்கார வச்சுட்டா மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்களுக்கெல்லாம் வந்து இவர் எதிர்த்து போராடுவாரு அப்படின்னு நம்புறீங்களா? எந்த அடிப்படையில் நம்புறீங்க? பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முதல்ல கையெழுத்து போட போறாரு, நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருங்க. அதே போல மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறதுல வந்து பெருசா இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, அதையே நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒன்றிய அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டின் மீது திணிக்க முடியாமல் தவிச்சதோ இந்த 5 ஆண்டு காலமும், அதையெல்லாம் வந்து ஒன்னொன்னு அவங்க கொண்டாடதான் போறாங்க. காரணம், விஜயால் அவற்றை தைரியமாக எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியாது. அது ஒன்றிய அரசுக்கு நல்லா தெரியும். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் விஜயனுடைய பலம் என்ன, விஜயனுடைய பலவீனம் என்ன, விஜய் எந்த அளவுக்கு தைரியமானவர், இது எல்லாம் வந்து மோடியும் அமித்ஷாவும் தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வந்து இனி வரப்போற நாட்கள்ல இவங்க எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அரசாங்கத்தை தரப்போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதுதான் வந்து தமிழ்நாடு ஒரு 30 ஆண்டு காலம் பின்னோக்கி போக போகுது அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னது இதைத்தான். ஏன்னா அவங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி திமுக சர்வைவ் ஆச்சுன்னா அவர்கள் தைரியமாக கொள்கை பிடிப்போட வந்து அவங்க இன்னைக்கு இல்ல, அரை நூற்றாண்டுக்கு மேல வந்து அவங்க நிக்கிறாங்க. அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். ஸ்டாலினை வழிக்கு கொண்டு வர முடியாது. என்ன பண்ணாலும் வந்து அவரு நம்முடைய கொள்கையை ஏத்துக்க மாட்டாரு. ஒன்னும் இல்ல, ஸ்டாலின் வந்து கொஞ்சம் மென்மையான போக்கோட மத்திய அரசோட இணக்கமா போயிருந்தாருன்னா அவருக்கு எத்தனையோ அனுகூலம் கிடைச்சிருக்கோம். ஏன் நீட்டு கூட விலக்கு கிடைச்சிருக்கோம். ஆனா அவர் அந்த போராட்ட குணத்தோடய நிக்கிறாரு. மத்திய அரசு ஏத்து போராடிக்கிட்டே இருந்தார். ஆனால் விஜய் அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறதில்ல. இந்த தமிழ்நாட்டுக்கு
என்னென்னலாம் தேவையில்லையோ அத்தனையும் வந்து விழப்போகுது. இப்போ இந்த அணுக்கழிவுகளை கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அது எடப்பாடி ஜெயலலிதா இருந்த காலத்திலே ஜெயலலிதா ஒத்துக்கல, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இப்போ இவர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. ஆனால் விஜய் காலத்தில் விஜய் ஆட்சி அமைச்சாக்க அந்த ஆட்சியில் நிச்சயமா வந்து அந்த அணுக்கழிவுகளை கொண்டாந்து கொட்டுவாங்க. ஏற்கனவே தேவையில்லாத ஆபத்தான விஷக்குப்பைகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டோட அந்த அணுக்குப்பையும் வந்து சேரப்போகுது. இப்படி பல ஆபத்துகள் நம்மை நோக்கி வர இருக்கு. ஏன் இப்பயே வந்து நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கணும்? ஏன் நம்ம பாசிட்டிவா சிந்திக்க கூடாதா? நல்ல விதமாக யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கக்கூடும். நல்ல விதமா யோசிப்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இவரை பற்றி நன்றாக தெரியும். யாரு? இந்த விஜய் எப்படிப்பட்ட நபர். இவர் போய் ஆட்சி பீடத்துல உட்கார்ந்தா என்னென்ன ஆபத்துகள் நடக்கும். விஜய் கூட இருக்கிற அந்த அவருடைய அந்த உதவியாளர்கள் அல்லது அவருக்கு தூண்களாக செயல்படக்கூடியவர்களா இருக்காங்களா, அவங்க எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள், இதெல்லாம் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியுது. அதே போல ஓரளவுக்காவது அரசியல் பார்த்தவங்களுக்கு தெரியுது. ஆனா தற்கொலைகளுக்கு வந்து அது தெரியல. இவர்கள் அமைச்சர்களாக அமர்ந்து என்னென்ன அழிவுகளை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும். விரைவில் வந்து இந்த திருமாவளவன் வந்து துணை முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட வந்து அவங்க அந்த ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வன்னியரசு சொல்றாரு. ஸோ திருமாவளவன் துணை முதல்வர் ஆகிறாரா, இவங்க என்ன துறைகள் பெறப்போறாங்க, அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தரப்போறாங்களா, அங்கே போய் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இங்கே திமுகவோடையும் தோழமை தொடரும் அப்படின்ற ஒரு இரட்ட குதிரை சவாரி நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகள் மாதிரியே. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக காரி துப்பிடுவாங்க. அங்கே போய் விஜய்க்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, விஜய் கூடவே அரசில் அங்கம் வகிப்பீங்க, அங்கேயே வந்து நல்லா அனுபவிப்பீங்க. அப்புறம் வந்து தேர்தல் போராட்டம் அப்படின்னு வந்தால் மட்டும் திமுகவோட வந்து ஒட்டிப்பீங்களா? அது திமுகவுக்கும் பேக் ஃபயர் ஆகும். திமுக மீண்டும் ஒரு பெரிய சரிவை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இவர்களுடைய இந்த இப்போதைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா, திருமாவளவன் இவங்கெல்லாம் ஏற்கனவே திட்டம் போட்டு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வு செஞ்சாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. நீ போய் முதல்ல அந்த கட்சியில சேரு, நீ போற மாதிரி போ, அதுக்கப்புறம் நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன், இதை விட்டுட்டு வர முடியாது, அங்க போய் நீங்க ஜெயிச்சு ஒரு நிலைக்கு வந்த பிறகு என்ன கூப்பிடு, நான் அப்படியே வர்ற மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு ஒரு இவர்கள் ஒரு ஒரு குறுக்கு வழியில ஒரு ஏற்பாடு பண்ண மாதிரி தான் பல பேர் வந்து பாக்குறாங்க. இப்போ இந்த இரட்டை நிலை இரட்டை ஒரு அதாவது இந்த தொலைக்காட்சி வார்த்தை தான் ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர்கிட்ட டைவர்ஸ் வாங்கிடுறீங்க, புதுசா ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் டைவர்ஸ் பண்ண கூட கொடுத்தன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அப்படித்தான் இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் சொல்லும் அந்த உறவு, அரசியல் உறவுங்கிறது இப்படித்தான் பார்க்க முடியுது. இந்த கள்ள உறவெல்லாம் வேணாம், நீங்க விஜய் கூட போயிட்டு நல்லா இருங்க, திரும்ப திமுக பக்கம் வராதிங்க. நீங்க வந்தீங்கன்னா திமுகவுக்கு வருகிற வாக்குகள் விழுகிற வாக்குகள் கூட விழாது அப்படிங்கிறதா வந்து களத்தில் யதார்த்தம். அதே போல நான் முன்னே சொன்னதான் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது திமுக போட்டு இருக்கிற ஆட்சி பிச்சை. திமுக தயவால் ஜெயித்த கிட்டத்தட்ட எத்தனை பேர், 5 ஒரு 7 12 எம்எல்ஏக்கள், திமுக ஆதரவால் ஜெயித்த 11 எம்எல்ஏக்களுடைய தயவால் இந்த ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி ஏற்பட போகுது. அப்போ இவர் மாப்பிள்ளை இவராக இருந்தாலும் இவர் போட்டிருக்கிற சட்டை முழுக்க திமுகவுடையது. அந்த சட்டை பேண்ட்டை அவுத்துட்டா நிர்வாணமாக தான் போகணும். புரியுதா? இந்த சட்டை பேண்ட்டை அவுத்துட்டா நிர்வாணமாக தான் போகணும். அப்படி ஒரு உதவியை இந்த யார் தீய சக்தி சொன்னாரோ அவர்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க திமுக. அந்த வகையில் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அரங்கத்தில் அதை போன்ற ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் கட்சியை பார்க்க முடியாது. மு க ஸ்டாலின் மாதிரி ஒரு மாபெரும் தலைவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த இமேஜ் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து திமுகவுக்கோ அல்லது மு க ஸ்டாலினுக்கோ எந்த சிறுமையும் ஏற்பட்டில்லை. தன்னை முழு எதிரியாக மிக மிக கேவலமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிய ஒரு நபருக்கு தன்னுடைய கூட்டணியில் இருந்து ஜெயித்த அந்த எம்எல்ஏக்களையே வந்து அவர் கொடுத்திருக்காரு மு க ஸ்டாலின். அதுக்காக வந்து இவர் காலம்பூரா வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த புதிதாக அமைகிற அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார் மு க ஸ்டாலின். இதுக்கும் மேல மு க ஸ்டாலின் எவனாவது ஏதாவது சொன்னான்னா
அவன் வாய் தான் அழுகி போயிடும். சும்மா பேச்சுக்கு ஒரு ஒரு சாப்பிடணும்னு ஒன்று சொல்லுவாங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். இதுக்கும் மேல முக ஸ்டாலின் தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக காரணம், திமுக காரணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு திமுக தான் காரணமா இருக்கு, அப்படித்தான் அது எடுத்துக்கணும். இந்த ஆட்சி அமைவதற்கு திமுக தான் காரணமா இருக்கு. பழைய திட்டங்கள் அத்தனையும் தொடரணும், அந்த மக்களுக்கு சேர வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்கணும். எப்படி யார் தோக்கடிச்சாங்களோ அந்த மக்களுக்கு சேர வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் இந்த கான்ஸ்டியூஷன்ல அசம்பிளியில முதல்வராக இல்லாமல் இருக்கலாம், உண்மையாவே மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ஜெயலலிதாவை சொன்னாங்க, மக்கள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே மக்களின் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கம்பீரமான பதவியோட மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியையும் தொடர்கிறார். அவர் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பாரு, இந்த விடியல் பயணம், இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த நான் முதல்வன், இந்த மாதிரியான அப்புறம் காலை உணவு திட்டம், இதையெல்லாம் இந்த எந்த திட்டத்தையும் அடுத்து வருகிற எந்த ஆட்சியும் தொடக்கூட முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. ஏன்னா இவை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்கள். இந்த திட்டங்கள் தொடர்கிற வரை இந்த தமிழ்நாட்டை மு.க.ஸ்டாலின் தான் ஆள்கிறான் அப்படின்ட்டு பேரறிஞர் அண்ணாவுடைய வார்த்தைகளில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சாரத்தினப்போ சொல்லியிருப்பாரு. இப்போ ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன், இந்த ஆட்சி யார் தலைமையில் ஆட்சி அமைஞ்சாலும் இந்த திட்டங்கள் தொடரும் வரை இந்த தமிழ்நாட்டை மு.க.ஸ்டாலின் தான் ஆள்கிறார். அதே நேரத்தில் ஒரு அழிவு சக்தி கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துருக்கீங்க, அதனுடைய விளைவுகள், பாரதூரமான விளைவுகளை எல்லாம் இந்த மக்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது.